நீங்க இத நோட் பண்ணியிருக்கீங்களா? சிலர் ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க. அவங்க கூட இருந்தா நம்மளால நெறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். பட் அவங்க நம்மளோட எமோஷனலி கனெக்ட் ஆக மாட்டாங்க. சிலர் அந்த அளவுக்கு ஸ்கில்டா இருக்க மாட்டாங்க. பட் எமோஷனலா சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க நம்மளோட எமோஷனலி கனெக்ட் ஆவாங்க. ஸோ ஃபைனலி இந்த 2 பேர்ல நம்ம யார் கூட லாங் லாஸ்டிங்கா இருப்போம் அப்படின்னா, யாரு நம்மளோட எமோஷனலி கனெக்ட் ஆனாங்களோ அவங்களோட தான். ஈவன் அவங்க கிட்ட கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லனாலும். பிகாஸ் த ரீசன் இஸ் வி ஆர் ஆல் எமோஷனல் ஃபெல்லோஸ். வெல்கம் டு கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது லவ் கேம்பெயின் வித் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சீரிஸ் பார்ட் 9. ஸோ இதை தான் மார்க்கெட்டிங்கில் எமோஷனல் அப்பீல் அப்படின்னு சொல்லுவோம். when comes to the relationship, ஜஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறவங்கள விட, உன் ஞாபகம் வந்துச்சு அதான் ஃபோன் பண்ண, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு அக்கறையோடு பேசுகிறவங்களோட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு எமோஷ்னல் பாண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ சிமிலர்லி இன் மார்க்கெட்டிங், ஜஸ்ட் உங்கள் ப்ராடக்டை வாங்குங்கன்னு சொல்கிறத விட, ஸோ எமோஷ்னலி கனெக்ட் ஆகிற மாதிரி பர்சனலைஸ்டு மெசேஜஸ் அனுப்புறது, எமோஷன் பேஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஆடியன்ஸுக்கு உங்கள் பிராண்ட் மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எமோஷ்னல் பாண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லவ்வோ பிஸ்னஸோ ஒரு எமோஷ்னல் டச் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.